200 கொடு, அதெல்லாம் ஓட்டு போட்டுருவா. ஒரு பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை, டிஎம்கே கரண்ட போட்டுமா, அவன் பிரச்சனையை பார்ப்பானா ஒன்ன பார்ப்பானா? ஏடிஎம்கே கரண்ட போறேன், அவன் பிரச்சனையை பார்ப்பானா ஒன்ன பார்ப்பானா? நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் பிரச்சனையை பார்த்து தீர்வு சொல்லுவான், நம்மளை பார்த்து தீர்வு சொல்ல மாட்டான். ஓசியில யாரும் நமக்கு சம்பந்தம் இல்லாம 1 ரூபா காசு பொம்பளை பிள்ளைங்க யார்ட்டையும் கை நீட்டி வாங்க கூடாது. எல்லாருக்கும் ஜெயலலிதா அம்மாவை பிடிக்கும். ஆனா அந்த அம்மா ஒரு பெண்ணா இருந்து செய்யக்கூடிய விஷயத்த கூட 117 பெண்கள் 117 ஆண்கள் சும்மா மேடையில பேசிட்டு சொல்லிட்டு போற ஆள் கிடையாது. நடு ரோட்ல கடை புகுந்து ஒரு பிள்ளைய வெட்டினா, ஞாபகம் இருக்கா? ஆத்துல எப்படி வருது தெரியுமா அப்படிங்கிற அந்த தாத்தா, சும்மா இருங்க நான் டீ குடிக்கணும் அப்படி அங்க இருந்தானே வருது, அந்த டீ அந்த தண்ணில தானே போட்டு அப்ப நினைக்கவே அருவருப்பா உள்ள ஒரு விஷயத்த நம்மள அன்றாடம் அதை நம்மள சுவாசிக்க வச்சு நம்மள அதை குடிக்க வச்சு அதுலயே நம்மள சாப்பிட வச்சுட்டு இருக்கோம். அப்படின்னா இந்த அரசாங்கத்துக்கு நமக்கு தான் தெரியும் வழி. நம்ம பிள்ளைக்கு நம்ம தானே பொங்கி கொடுக்கும். இந்த அரசாங்கத்துக்கு பெண்களா நம்ம என்ன ரிவிட் அடிக்க போறோம்? 10:30 மணிக்கு போயிருக்கு பிள்ளை, 11:30க்கு போனமா வந்தா எப்படி இருக்கும் அதை நினைச்சு பார்க்கணும். போனத்துக்கு மேல அரசியல் பண்ணாய், அதை நான் கண்ணால பார்த்தேன். இப்ப வரைக்கும் எனக்கு அதை மறக்க முடியாது. பச்சை முதல்ல 3 வரிசையா போட்டு அந்த பிள்ளை தலைக்கு மேல அவங்க கிட்ட ரூபா கொடுக்கா. இதை விட கேவலங்கட்ட அரசியல் ஏதாவது இருக்குமா? ஓட்டுக்கு காசு வாங்காத 1000 ரூபா வாங்குறத பெருமையா நினைக்காது. அவங்க முன்னாடி நம்ம ட்ரெஸ் இல்லாம போனாவோ, நம்ம முன்னாடி அவங்க ட்ரெஸ் இல்லாம போனாவோ நமக்கு எப்படி இருக்கும் பாப்பா? சீ என்னம்மா இப்படி சொல்லுதீங்க? அதுதான் பாப்பா நடந்துச்சு. உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, அதை இறுதி வரை பேசு. செங்காந்தல் அறக்கட்டளை அப்படின்னு ஏன் இதுக்கு நான் பேர் வச்சேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். அதை ஏன் நாம் தமிழர் கட்சியோட சேர்ந்து செய்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். அதாவது எங்களுக்குள்ள நிறைய கட்சியில் நிறைய பிரச்சனை வரும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அப்போ ஃபுல்லாமே எங்களுக்கு ஒரு அண்ணன் சொல்லுவாங்க, இது லட்சக்கணக்கான ஆன்மாக்களோட ஒரு கட்சி, அதனால அந்த ஆன்மாக்கள் நம்மளை சரியாக தான் பயன்படுத்தும், நமக்கு சரியாக தான் வழி நடத்தும், அதனால நீங்கள் சோர்ந்துடாதீங்க, தொடர்ந்து களத்தில் நில்லுங்கன்னு எனக்கு ஒரு அண்ணன் சொல்லுவார். அதே போலதான் இந்த செங்காந்தல் அறக்கட்டளை அப்படிங்கிறது பல ஆயிரக்கணக்குன்னு கூட சொல்லலாம். அத்தனை பெண்களோட கண்ணீர். நீங்க நினைக்கலாம் நான் உண்மையை சொல்றேன்னா போய், உண்மையிலே சொல்றேன். நான் டெய்லர் கடை வச்சிருக்கேன், 8 வருஷமா வச்சிருக்கேன். என் கடையில தொழில் நடந்ததை விட ஒவ்வொரு பெண்களோட மனக்குமுறல்கள் நடந்தது தான் அதிகம். அதோட ஒரு வெறி, அதோட ஒரு எழுச்சி, அதோட ஒரு கோபம் தான் இந்த செங்காந்தல் அறக்கட்டளையை நான் தொடங்கினது. என் கூட இருக்க பசங்க அவ்வளோ பேருக்குமே தெரியும். எல்லாம் சொல்லுவாங்க, நான் சும்மா நடந்து போனாலுமே நான் எல்லாத்தையுமே நல்லா பேசுவேன், சும்மானாலும் கூப்பிட்டு வச்சு வம்புக்கு பேசுவேன். அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, கட்சியிலலாம் இருக்க, சீமான் கூடலாம் பேசுகிற, எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்கலாம்ல. அதிகபட்சம் ரொம்ப கேட்க மாட்டாங்க, 200 ரூபா ஒரு நாளைக்கு. எனக்கு ஒரு 200 ரூபா சம்பளத்துக்கு ஒன்னால முடிஞ்ச ஒரு வேலையை நீ எனக்கு வாங்கி கொடு அப்படி கேட்கறது இப்போ வரை என் காதில் இருக்கு. ஆனால் இந்த பயலுவோ நான் களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், நான் 21 தேர்தல் நினைக்கேன் போறச்ச இப்படியே சொல்றான், நைட் நான் தான் தெரில, இந்த கட்சியில் உள்ள பிள்ளைன்னு தெரியல, நான் ஒரு கடையில் நிற்கேன், பொம்பளைகிட்ட தானப்பா இது. எல்லா கிளாஸ்லையும் நான் முத நாள் இதை தான் பேசியிருப்பேன், பிள்ளைங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். எல்லா கிளாஸ்லையும் முத நாள் ஆரம்பிக்கும் போது எதுக்காக நான் இந்த இலவச பயிற்சி எடுக்கேன்னு சொல்லி ஆரம்பிச்சது இதை தான் நான் சொல்லியிருப்பேன். அவன் சொன்ன ஒரு வார்த்தை, பொம்பளையில் தானப்பா 200 ரூபா கொடு, அதெல்லாம் ஓட்டு போட்டுருவா. அப்போ நீ கேட்குற அந்த 200 ரூபா மதிப்புள்ள ஒரு விஷயம் அவனுக்கு எவ்வளோ அசால்ட்டா, உங்களை எந்த அளவுக்கு கீழ்த்தரமான, அவன் சொன்ன டோன் இப்போ வரைக்கும் என் காதில் கேட்டுட்டு இருக்கு. பொம்பளைங்க தானே, அப்போ எப்படி இருக்கு? அப்போ நீ அந்த ஒரு நாள் 200 ரூபா கொடுக்கறதுக்கு நீ இவ்வளோ கேவலமாக பேசுனா, அந்த 200 ரூபா சம்பளத்தை நான் ஒவ்வொரு நாளும் கொடுக்கேன், உன்ட்ட நான் உரிமையாக கேட்பேன், ஓட்டு போடு எனக்கு அப்படின்னு கேட்பேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் எல்லா கிளாஸ்லையும் நான் பிள்ளைங்களுக்கு முத நாள் ஆரம்பித்த கிளாஸில் இதைத்தான் சொல்லியிருப்பேன். சும்மா ஏன்க்கா நாம் தமிழர், ஏன் நாம் தமிழருங்க, ஏன் நாம் தமிழருங்க, அங்கே மட்டும்தான். இப்போ நான் செங்காந்தல் அறக்கட்டளை வச்சுருக்கேன், ஒரு பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை, நான் இது மூலியமாக யாரை போய் பார்க்கலாம்? டிஎம்கே கரண்ட்டை போட்டுமா, அவன் பிரச்சனையை பார்ப்பானா ஒன்றை பார்ப்பானா? ஏடிஎம்கே கரண்ட்டை போகிறேன், அவன் பிரச்சனையை பார்ப்பானா ஒன்றை பார்ப்பானா? நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் பிரச்சனையை பார்த்து தீர்வு சொல்லுவான், நம்மளை பார்த்து தீர்வு சொல்ல மாட்டான். இது என்னோட சொந்த அனுபவத்துல, நான் இன்னைக்கு நேற்று இதை ஆரம்பிக்கல, எல்லா அனுபவத்துல எல்லாரும் மேல உள்ள நம்பிக்கையில இதை ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா நீ கட்சினா வரமாட்டேங்கிய, உன்னை கூட்டிட்டு வர முடியலையே, இப்போ இத்தனை பேர் உட்கார்ந்துருக்க, என்னால கூட்டு வர முடியல உங்களை.
அப்போ எனக்கு ஒன்று தேவைப்படுது. அப்போ நான் என்ன செய்ய? இந்த அறக்கட்டளை. அறக்கட்டளை வேறு, நாம் தமிழர் கட்சி வேறு கிடையாது. இதை நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது என்னோட அறக்கட்டளை. நான் எவன்டையும் 10 பைசா வாங்கி இதுக்கு நான் பண்ணலை. என்னோட சொந்த உழைப்புல பெட்ரோல் போட்டு நான் பிள்ளைங்களை சந்திச்சிருக்கேன். உன்னை 100 ரூபா வாங்கினா நீ என்னை திருப்பி கேட்ப. அதான உண்மை. நான் இப்போ அதை செய்யலை. அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அறக்கட்டளை ஒவ்வொருத்தர் வீட்லையும் இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் இருக்கும்போது பார்க்கும்போது யோசிக்கணும். அந்த அறக்கட்டளை எதுக்காக கொடுத்துருக்காங்க? ஓசியில் யாரும் நமக்கு சம்பந்தம் இல்லாமல் 1 ரூபா காசு பொம்பளை பிள்ளைங்க யார்ட்டையும் கை நீட்டி வாங்கக்கூடாது. அந்த ஒரே நோக்கம்தான். நீ என்ன வேணா பண்ணு, ஆனால் வேலை பண்ணு. அதுக்கு என்ன உண்டோ என்னால் முடிஞ்ச முயற்சியை நான் செய்கிறேன். அதுக்கு இப்பவும் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் கட்சின்னு உள்ளே போனாலே எவனுமே எதுவும் செய்ய மாட்டான். இதை ஏன் இவ்வளோ தூரம் இவ்வளோ வேற கூட்டி செய்கிறோம் அப்படின்னா, எல்லா தொகுதியிலும் இப்போ எனக்கு அழைப்பு விடுத்த அத்தனை பேருமே எனக்கு சொன்னது, அக்கா நாங்களும் எங்கள் தொகுதியில் இந்த மாதிரி செய்கிறோம், நீங்கள் என்ன செய்கிறேன்னு சொல்லுங்கள். நான் சொன்னேன், நானே வந்து செஞ்சு கொடுக்குறேன்பா, எப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு கொடுக்குறேன்பா. அப்போ இது அடுத்து தொடரும். இப்போ டிஎம்கே காரன் ஏடிஎம்கே காரன் ஏன் நீ 100 ரூபா வாங்கினா அவன் 200 ரூபா அடுத்த தொகுதியில் வாங்குவான். இங்கே என்ன கேட்காங்க? அக்கா நானும் என் தொகுதியில் என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கேன். அப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும்? உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் வகுப்பு எடுக்கும் போதே நான் சொல்லிட்டே இருந்திருக்கேன். சும்மா ஆரம்பித்தேன், 500 ரூபாய்க்கு முடித்தேன், ஃபோட்டோ எடுத்தேன், வீடியோ எடுத்தேன், நான் போக மாட்டேன். நீ தொடர்ந்து அந்த வேலையை செய்யணும். நீ என்ன வருமானம் சம்பாதிக்கியோ அதை நான் பார்க்கணும்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். அடுத்தடுத்து நான் ப்ராஜெக்ட் எடுப்பேன். எல்லாரையும் சம்பாத்தியம் பண்ண வைக்காம நான் விட மாட்டேன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு அடித்தளம் எது வேணும் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி தான் வேணும். நாம் தமிழர் கட்சி ஏங்கிறதையும் நான் முதலே சொல்லிட்டேன். இங்கே மட்டும்தான் பிரச்சனையை பார்த்து நமக்கு உதவி பண்ணுவாங்க. மற்ற எல்லா இடத்துலையும் நம்மளை தான் பார்ப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், ஒரு மனுஷன் வாழ்நாளில் சம்பாதிக்கக்கூடிய, மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய, நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒரே விஷயம் நம்பிக்கை. ஏன் அண்ணன் எனக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்தான். நீ நான் பேசுகிறேன் அப்படின்னா தான் கொஞ்சம் ஃப்ளோவில் வரும். அந்த நம்பிக்கை சீமானனை கொடுத்தாங்க. அப்போ எனக்கு கொடுத்த நம்பிக்கையை நான் 100 பேர் கொடுத்துருக்கேன். 100 பேரையும் தாண்டி கொடுத்துருக்கேன். பாதி பேர் வரல. நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு இன்னும் அதிகமாகுது. நம்ம இன்னும் பிள்ளைனா உட்கார்ந்துருக்காங்களே, சத்தியமாக உட்கார மாட்டாங்க. கேட்டு பாருங்க, அண்ணன் உட்கார மாட்டாங்க. ஒரு டீ குடிக்க, ஒரு தண்ணி குடிக்க கூட யாருமே எந்திக்கல. நீ என்ன திட்டினாலும் நான் வாங்கிக்கிடுவேன். வீட்டிலவே ஃபோன்லவே நீ என்ன வேணா திட்டு, நான் வாங்கிக்கிறேன். உண்மையிலே திட்ட மாட்டீங்களா? உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஆனால் கேள்விக்கா மதியம் விட்டுரு, நான் மதியம் முடிஞ்சிடும் நினச்சேன். நம்மளே வந்தது லேட்டு, எல்லாரையும் உட்கார வைக்க லேட் ஆகிட்டு. அதனால் எதுவும் நினச்சிக்கிறாத. அடுத்தடுத்து நம்ம தொழில் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் நடந்துட்டு இருக்கு. எல்லாருக்குமே குழுவில் பகிர்ந்து எல்லாருக்குமான வேலையை ரெடி பண்ணுவோம். இன்னொன்று அண்ணன் சொல்கிறேன், நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்திருக்குண்ணே. வகுப்பு எடுக்கும்போது நிறைய நடக்கும். சண்டை கூட வரும், திட்டு கூட வரும். இன்னொன்று என்னன்னா, ஒரு தடவை அவன் இன்னைக்கு வரல, அவன் இன்னைக்கு வருவான்னு நினைச்சேன். ஏக்கா திராவிடத்துல இருந்தாங்க, தமிழ் வந்துட்டுன்ட்டா. எம்மாடி எவ்வளோ இது பெரிய ப்ராஜெக்ட்ல நீ இதை இப்போ ஊசியை குத்திட்டு சொல்லுன்னா அதை சொல்ல முடியாத, நமக்கு மண்டை சூடாயிருமே அப்படிங்க. சண்டை வந்துட்டு அமலாக்கா கிளாஸ்ல சண்டை, பயங்கர சண்டை. நானே எனக்கு கொடுத்த விளக்கத்தை கொடுத்துட்டு, அம்மா இதை இப்போ பேசணும்னு ஏன் நம்ம வகுப்பு எடுக்க முடியாது, இதை பேச நான் சொல்லிடுறேன், நீ கட்சியை பற்றி பேசாத, மண்டை சூடாயிரும், வகுப்பு எடுக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்றது. அவளும் சொல்லுவான், கட்சினா போதுமே, அண்ணனா போதுமே, எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கத நீ விட்டுருவ அப்படின்பா. ஆனால் கேட்பாங்க பிள்ளைங்க, கேட்டு தன்னைத்தானே நிறைய பேர் மாற்றிருக்காங்க. அவளை நான் இன்னைக்கு ரொம்ப எதிர்பார்த்தேன், உங்களுக்கெல்லாம் கொண்டு வந்து விட்டுருவணும் கேளு நீ அப்படின்ட்டு. ஆனால் அவட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, நைட்டே போய் அவள் புக்கில் ஒரு இது சொன்னா, ஐக்கா அப்படி போட்டிருக்காங்கன்னு. அது இல்லை நீ பாரு, அவன் இப்படி தான் பதிவு பண்ணியிருக்கான்னு போய் நைட்டோ 11 மணிக்கு நான் மெசேஜ் அனுப்பிட்டேன். ஆமாக்கா நான் புரிஞ்சதுதான் தப்பு, சொன்னதை நான் நீ சொல்லி ஆகணும். சண்டை கேட்டு பாருங்க, பயங்கர சண்டை வந்துட்டு. நான் புரிஞ்சது தாங்க தப்பு, புக்கில் அப்படிதான் பதிவு பண்ணியிருக்காங்க, நான் தப்பு தாங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டா. அப்போ நம்ம கருத்தை கொண்டே சொன்னோன்னா பிள்ளைகள் புரிஞ்சுக்கிற நிலைமையில தான் இருக்காங்க. நம்ம கிட்ட போறதில்லை, ஒவ்வொரு வீடாக போய் போக முடியாது. அதனால நம்ம தான் தெரியுமே, இலவசம் கொடுக்க மாட்டோம், காசுக்கு ரூபா கொடுக்க மாட்டிய, கொடுக்குறோன்னு ஏசி விட்டுருவிய. அப்போ என்ன செய்ய, உரிமையாக தான் கேட்க முடியும். உரிமையான நீ என்ன செஞ்ச, நீ சும்மா வந்த, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நெஞ்ச கேள்வியாக கேட்டிருக்காங்க. பயங்கர சண்டைலாம் நடந்திருக்கு. ஆனால் ஒரு இடத்துலையும் பிள்ளைங்க என்னை விட்டு கொடுத்ததில்ல இன்னைக்கு வரைக்கும். அது உண்மையிலே இன்னைக்கு வரைக்கும் பிள்ளைங்க என்ன ஒரு இடத்துலையும் விட்டு கொடுக்காம
என்னம்மா நீ பிள்ளைங்க வருவாங்கன்னாங்க நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் உங்கள் போக்கில் எழுந்துச்சிடலாம், அதெல்லாம் இல்லை. பிள்ளைங்க உட்கார்ந்ததுக்கு உண்மையிலே இன்னும் அதிகமாகுது எனக்கு. இன்னும் பிள்ளைங்களுக்கு இன்னும் நிறைய செய்யணும். நம்மளை பிள்ளைங்க நம்புறாங்க. எங்க அண்ணன் ஒரு நம்பிக்கை, எங்க அண்ணனையும் நீங்க நம்பிட்டீங்கன்னு வைங்களேன், மாறவே மாட்டீங்க. அவன் சும்மா மேடைக்கு பேசிட்டு பின்னாடி போய் பேச அப்படிலாம் கிடையாது. என் அண்ணன் போட்ட விதை தான் இன்னைக்கு நான் சீமானண்ணன் இல்லை அப்படின்னா. ஏன் சீமானண்ணன்ட்ட போறோம்? அவங்க தான் சொல்றோம்ல, எல்லாருக்கும் ஜெயலலிதாமாவை பிடிக்கும். ஜெயலலிதாமாவை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. ஆனா அந்த அம்மா ஒரு பெண்ணா இருந்து செய்யக்கூடிய விஷயத்த கூட அண்ணன் செஞ்சாரு. இது எல்லாமே வகுப்புல நான் சொல்லியிருக்கேன். 117 பெண்கள், 117 ஆண்கள். ஒரு பொம்பளை, ஒரு பெண், அவங்க கூட நினைக்காத ஒரு விஷயத்த சும்மா மேடையில பேசிட்டு சொல்லிட்டு போற ஆள் கிடையாது. அந்த இதுல இருந்து வந்த வெறி தான் இந்த வெறி. நம்ம சும்மா சொன்னோம், நான் உனக்கு கிளாஸ் எடுக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு போற ஆள் நம்ம கிடையாது. எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கும், அதையும் நான் சொல்லி கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு என்னென்ன விவரங்கிறத எல்லாமே சொல்லுவேன். செங்காந்தல் அறக்கட்டளைக்கு இவ்வளவு முழுக்க என்ன சொல்ல, அண்ணனோட ஆதரவு. அண்ணன் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தேன், இது பதிவு பண்ண அண்ணன் போகணும். ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தோம் அண்ணன் வருவாங்க அப்படின்ட்டு. நான் வர முடியல. பிள்ளைங்க ஆனால் எல்லாரும் என்கிட்ட கேட்டது, எப்படி பிள்ளைங்களை சமாளிக்க போற, அண்ணனை எதிர்பார்த்து வருவாங்களா, எப்படி பிள்ளைகளை சமாளிக்க போற, எப்படி என் பிள்ளைங்க நான் சொன்னா கேட்பாங்க அப்படின்னு. யாரும் இது வரைக்கும் அண்ணன் வரல, சரிக்கா பரவாயில்ல. அந்த ஒரு வார்த்தைகள்லாம் உண்மையிலே நம்ம 2 பேர்த்துக்குள்ள ஒரு பாண்டிங். நம்ம கிட்டத்தட்ட 100-150 பேர் பழகியிருப்போம். எவ்வளோ கரெக்டாக ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அந்த பாண்டிங் இதுக்கு அப்படிங்கிறது இந்த நிகழ்வில் எனக்கு தெரிஞ்சுது. இன்னும் பிள்ளைங்களுக்கு நிறைய செய்யணும். திருநெல்வேலி தொகுதியில் அடுத்த வருஷம் தேர்தல் வருது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் வெறிகொண்டு இந்த களத்தில் நிற்கிறதுக்கு 3 காரணம் இருக்குது. அதை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். முதல் காரணம், சாப்டர் ஸ்கூலில் 3 பசங்க இறந்தாங்க, ஞாபகம் இருக்கா? எந்த பொம்பளையும் மறக்கக்கூடாது. அடுத்து ஓட்டு கேட்டு வாரோண்ட இதுக்கு என்ன செஞ்ச, அதை மறந்துடாது. அதுக்கப்புறம் நடு ரோட்ல கடை புகுந்து ஒரு பிள்ளைய வெட்டினா, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா இல்லையா? அதை மறந்துடக்கூடாது. 3வது, நமக்கு இன்னைக்கு வாழ்வாதாரத்துக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் முழுமையா இருக்கிற நம்ம தாமிரபரணி தாய். அது இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு கடையில ஜாமான் வாங்கிட்டு இருக்கேன், ஒரு அண்ணன் அக்காவும் சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஆத்துல எப்படி வருது தெரியுமா அப்படிங்கிற அந்த தாத்தா, சும்மா இருங்க நான் டீ குடிக்கணும். அது கேட்டாய்க்குன்னா அவங்களுக்கு ஐயருவாயிருமா. அப்படி அங்க இருந்தானே வருது, அந்த டீ வந்த தண்ணில தானே போட்டு. அப்ப நினைக்கவே அருவருப்பா உள்ள ஒரு விஷயத்த நம்மளை அன்றாடம் அதை நம்மளை சுவாசிக்க வச்சு, நம்மளை அதை குடிக்க வச்சு, அதுலயே நம்மளை சாப்பிட வச்சுட்டு இருக்கான். அப்படின்னா இந்த அரசாங்கத்துக்கு நமக்கு தான் தெரியும் வழி. நம்ம பிள்ளைக்கு நம்ம தானே பொங்கி கொடுக்கும். இந்த அரசாங்கத்துக்கு பெண்களா நம்ம என்ன ரிவிட் அடிக்க போறோம், அது நீங்க ஞாபகம். இந்த 3 விஷயத்த தேர்தல்ல யார் ஓட்டு கேட்டாலும் சரிதான், எங்களை தவிர. ஏன்னா அன்னைக்கு அந்த பசங்களுக்காக நின்னது நாம் தமிழர் கட்சி தான், அந்த பிள்ளைக்காக நின்னது நாம் தமிழர் கட்சி தான், தாமிரபரணிக்காக நிற்கிறது எங்க அண்ணன் மாதிரி தான், நாங்க தான். நீ அதை என்னைக்குமே மறந்துட. ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைங்க, நம்ம பிள்ளை ஸ்கூல் போகுது, நம்ம பிள்ளை ஸ்கூல் போகுது, போயிட்டு வருது, சாப்பாடை கட்டி கொடுத்துட்டா 10:30 மணிக்கு போயிருக்கு பிள்ளை, 11:30க்கு பணமா வந்தா எப்படி இருக்கும், அதை நினைச்சு பார்க்கணும். என்ன பண்ணா, போனத்துக்கு மேல அரசியல் பண்ணாயா, அதை நான் கண்ணால பார்த்தேன். இப்ப வரைக்கும் எனக்கு அதை மறக்க முடியாது. பச்சை முதல்ல 3ஐயும் வரிசையா போட்டு அந்த பிள்ளை தலைக்கு மேல அவங்க கிட்ட ரூபா கொடுக்கா. இதை விட கேவலம் கட்ட அரசியல் ஏதாவது இருக்குமா? இதெல்லாம் நீங்க கவனிக்கணும், இதை நீங்க பார்க்கணும். எல்லா இடத்துலயும் பாரு, இவன் போனத்துக்கு மேலதான் அரசியல் பண்ணுவான், வேற எதுலையுமே அரசியல் பண்ண மாட்டான். இப்ப வரைக்கும் அது என் நெஞ்சுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி ஒரு பிள்ளை லவ் பண்ணலன்னா நீ வெட்டிடுவ, கடை புகுந்து வெட்டிடுவ. அவனெல்லாம் நீ என்ன செஞ்சிருக்கணும்? இந்த இடத்துல நாங்க அதிகாரத்துல இருந்து அங்க என்ன நடந்திருக்கும் தெரியுமா? நடக்கிறதே வேற மாதிரி இருக்கும். கடை புகுந்து வெட்டுவியா? நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லத்தான் பழகணும், உன் குணம் சரியில்லைன்னு வேண்டான்னு தான் சொல்லுவா, அது கண்டிப்பா வெட்டிடுவ. அதெல்லாம் நீங்க யோசிக்கணும். நாமளும் வயசு பிள்ளைகளை வச்சிருக்கோம், பிள்ளைங்களை வச்சிருக்கோம். நம்ம பிள்ளைங்க நாளைக்கு இப்போ ஒன்று வயசு பிள்ளையில தான் வெட்டுவான்னு கிடையாது, கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைங்க காதலிக்கலாம் வெட்டுறான். அவ்வளோ தரங்கட்டு போச்சு, புரியுதா உனக்கு? ஆமா, கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைய முன்னாடி பார்க்க மாட்டான், இப்போ கல்யாணம் முடிஞ்ச பிள்ளையெல்லாம் பார்க்கான். அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நாம் தமிழர் கட்சியில வந்தாதான் பிரச்சனையை பார்த்து சொல்லுவான், நம்மளை பார்த்து பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல மாட்டான். அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கோங்க, நம்ம இது என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிச்சிருக்கோம்னு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். நம்ம ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது.
ஓட்டுக்கு யாருமே காசு வாங்கக்கூடாது. அதை நான் உரிமையாக சொல்லக்கூடிய உரிமை தகுதி எல்லாமே எனக்கு இருக்குது. ஓட்டுக்கு காசு வாங்காத, 1000 ரூபா வாங்குறத பெருமையாக நினைக்காது. மாதம் எனக்கு 1000 ரூபா வருது, தயவு செஞ்சு அதை பெருமையாக நினைக்காது. இப்போ அடுத்த ஆள் தகுதி பிள்ளைகளுக்கு கொடுக்க சொல்லி கேட்டே கேட்கா, அந்த 1000 ரூபா வருதுல்ல, அது கொஞ்சம் எழுதி கொடுத்து வாங்கி கூட. நான் செய்வேனா? நானே வாங்க மாட்டேன். இருந்தாலும் அவ்வளோ 4 கேள்வி, வா உனக்கு நாளைக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு ஏதாவது வேலையை பார்த்தர வா அப்படின்னு 2 புடத்தில் தட்டி கூப்பிட்டு. பிள்ளைங்க வயசானவங்க எத்தனை பேர் என்கிட்ட வேலை கேட்பாங்க தெரியுமா? அது நீங்கள் அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அது ரணமாக இருக்கும். எனக்குலாம் என் பிள்ளைங்களை வீட்டில் வச்சு பார்க்க ஆள் இல்லை, ஆனால் பெரியவங்கள பார்க்குறதுக்கு இங்கே ஆள் இல்லை. அவங்களெல்லாம் எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு, வயசானவங்க முதியவர்கள் எல்லாம் நம்ம நாட்டோட பொக்கிஷங்கள், அவங்கள பத்திரமா நம்ம வச்சு பார்க்கணும். நமக்கும் நாளைக்கு வயசாகும், நம்மளும் இப்படியே இருக்க போகிறதில்ல. அதனால நான் என்னோட உரிமையை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நான் வாங்கினதுக்கு, நான் சொல்லி கொடுத்ததுக்கு, என் கூட நின்னதுக்கு நீங்கள் எனக்கு எல்லாரும் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஓட்டுக்கு யாரும் காசு வாங்கக்கூடாது. என்ன லட்சுமி? லட்சுமிட்டெல்லாம் முந்தானத்தான் கேட்டேன், லட்சுமி நீ இந்த கடைக்கு வரலன்னா நாம் தமிழர் கட்சி சீமானண்ண தலைவர் இதெல்லாம் தெரியுமா? தெரிஞ்சிருக்காதுக்கா, வாய்ப்பு இல்லைக்கா. அவங்க கேட்பாளுங்க, ஏக்கா நாங்களாம் இல்லைன்னா நீ என்ன செய்வேன் கடத்துல? நான் எங்கள் அண்ணன் பேச்ச போட்டு கேட்பேன், இல்லை எங்கள் தலைவர் பாட்டை போடுவேன். கொஞ்சம் மண்டை ஒரியாயிட்டுனா சொல்லு, தலைவர் பாட்டை போட்டு விடேன், ரொம்ப ஒரியா இருக்கு அப்படின்னா நீ கேளுக்கா, எங்களை போட்டு கேட்க விடாது. அவளுக்கு அந்த டார்ச்சர் பண்ணுவோம், ஆனாலும் கூட இருப்பாளுங்க. அது அந்த பிள்ளைங்க கிட்ட உள்ள ஒரு விஷயம். எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வரலாறு ரொம்ப முக்கியம். ஏன் வரலாறு முக்கியம் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிடுறேன், எனக்குமே வயிறு பசிக்குது. சரியா? ஏன் வரலாறு ரொம்ப முக்கியம்னு சொல்லிடுறேன். மே 18 கிளம்பிட்டு இருக்கோம். மே 18க்கு இந்த தடவை கோயம்புத்தூர் பழனியில் நடந்துட்டு இருக்கு. மே 18 கிளம்பிட்டு இருக்கோம். எங்கள் பாப்பா கேட்குது, ஏம்மா மே 18 என்னம்மா, எதுக்கு அங்கேயே போறீங்க? எல்லாத்துட்டையும் மற்ற எந்த நிகழ்வும் பரவாயில்லப்பா, மே 18 கண்டிப்பாக போகணுமா, ஏமா சொல்லுதீங்க அப்படிங்க. அவள் கூட இங்கே தான் இருக்கா. என் பிள்ளைய காணவே இல்லை, நான் இவ்வளோ நாள் பார்க்காம இருந்ததும் இல்லை. எங்கள் பிள்ளை இருக்க டென்ஷன் ஆயிடுவா. கேட்கா. நான் சொன்னேன், ஒரே ஒரு விஷயந்தான் சொன்னேன், பாப்பா நம்ம இருக்கோம், நீ நான் இதைத்தான் சொன்னேன். நீ நான் அண்ணன் அப்பா எல்லாம் இருக்காங்கன்னு வையேன். இப்போ அவங்க முன்னாடி நம்ம ட்ரெஸ் இல்லாமல் போனாவோ, நம்ம முன்னாடி அவங்க ட்ரெஸ் இல்லாமல் போனாவோ நமக்கு எப்படி இருக்கும் பாப்பா? சீ என்னம்மா இப்படி சொல்லுதீங்க? அதுதான் பாப்பா நடந்துச்சு, அதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே என் பிள்ளை முசு அழுதுருச்சு, முகம்லாம் வீங்கிருச்சு. உண்மையிலே நடந்தது. நீங்கள் போயிட்டு வாங்கம்மா, கண்டிப்பாக நம்ம போகணுமா அப்படி சொல்லி என்னை அனுப்பி விட்டுச்சு. இதையே நான் அந்த பிள்ளைங்கிட்ட சொல்ல ஒன்றுமே சொல்ல மாட்டேன், இதை மட்டும் தான் சொல்லுவேன். அன்னைக்கு கூட பேசிட்டு இருந்தோம்ல லட்சுமி, அப்படியாக்கா இவ்வளோ தூரம் நடந்துச்சா, இவ்வளோ கொடுமை நடந்துச்சா? அவ்வளோ கொடுமை தான் நடந்துச்சு. இதெல்லாம் நம்ம கரெக்டாக கொண்டு போயிட்டோம் அப்படின்னா மக்கள் எந்த கட்சியும் ஓட்டு போட மாட்டான், எல்லாவனையும் விளக்கமாக தெளிவு அடிச்சிடுவோம்.